ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது பயிற்சிக்கான வீடியோ. பை அண்ட் செல் பரிந்துரைக்காக கிடையாது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 51,759, லோ வந்து 51,747, ஹை வந்து 52,746, க்ளோஸ் வந்து 52,606. நம்ம ஆல்ரெடி பயிற்சி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நேத்தோட லோ ஹையை பிரேக் ஆன என்ன ஆகும், க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும், ப்ளஸ் ஓப்பன் டு லோ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன மார்க்கெட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அதே மாதிரி ஓப்பன் டு ஹை பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ மார்க்கெட்டில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பயிற்சி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது பார்க்கலினாலும் பிளேலிஸ்ட்டில் என்னோட பயிற்சி வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஒன் பை ஒன்னாக பார்த்து கற்றுக்குங்க. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் க்ளோஸ் வந்து 51,703 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது நேற்றோட க்ளோஸ்க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. 51,759 ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு லோ பார்த்தீங்கன்னா 51,747 தான். ஆல்மோஸ்ட் ஒரு 12 பாயிண்ட் தான் லோ, 12 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். ஓப்பன் டு லோ வந்து 12 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. அது இல்லாமல் நேற்றோட க்ளோஸை வந்து இன்னைக்கான லோ வந்து பிரேக் பண்ணல. ஸோ அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு நின்றுட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டா. அடுத்த விஷயம், நேற்றோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 51,783. அந்த ஹையை பிரேக் ஆனதுக்கப்புறம் 962 பாயிண்ட் கிட்ட மேலே போயிருக்கா. இன்னைக்கோட ஹை வந்து 52,746. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மார்க்கெட்டில் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். அதாவது இந்த ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸு ப்ளஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இது வந்து பையருக்கு வந்து ஒரு நல்ல டூல் அமையும். எல்லா நாளும் பை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ எல்லா நாளும் இந்த ஆஃபர் கிடைக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால் எப்போ இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்குதோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் எதுவும் ரெக்கமெண்டேஷன் நான் எதுவும் கொடுக்கறதில்ல. வாங்க பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான லெவல்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபியூச்சரோட க்ளோசிங் 52,626.85. ஸ்பாட்டோட க்ளோசிங் 52,606. 21 பாயிண்ட் பிரீமியத்தில் இருக்கு. டேட் மாற்றிக்கலாம். நாளைக்கு 26. 52,600 ஏடிஎம் ரேஞ்ச். $52,600. காலோட க்ளோசிங் 246.75. புட்டோட க்ளோசிங் 236. 53,100, 52,900, 600, 52,400, 52,100, 53,100. காலோட க்ளோசிங் 76. புட்டோட க்ளோசிங் 547, 52,900. காலோட க்ளோசிங் 123.95. புட்டோட க்ளோசிங் 411.40. 400. காலோட க்ளோசிங் 367. புட்டோட க்ளோசிங் 158, 52,100. காலோட க்ளோசிங் 590. புட்டோட க்ளோசிங் 88.60. பேங்க் நிஃப்டியோடது நாளைக்கு ரெசிஸ்டன்ட் 3 வந்து 53,089, ரெசிஸ்டன்ட் 2 வந்து 52,853,
ரெசிஸ்டன்ட் 1 52,737, சப்போர்ட் 1 52,41, சப்போர்ட் 2 52,370, சப்போர்ட் 3 52,123. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்பன் லோ ஹை, ஓப்பன் டு லோ ப்ரைஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கிறது, ஓப்பன் டு ஹை டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மார்க்கெட்டில். அது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸாக இருக்கும். ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே யூஸாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.